90ஸ் கிட்ஸ் தீபாவளினாலே பயங்கர மெமரபிளான ஒரு தீபாவளின்னு தான் சொல்லலாம். ஒரு 1 மாசம் முன்னாடியே ஷாப்பிங் பண்ணி, அதுக்கப்புறம் தைக்கணும்னா, அதெல்லாம் கடைசி நிமிஷத்துல டெய்லர் அண்ணா கிட்ட போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து, அதுக்கப்புறம் வீட்ல அப்பாலாம் பட்டாசுலாம் வாங்கி வச்சிருப்பாங்க. நாளுக்காக வெயிட் பண்ணி காலையில 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு, குளிக்க போறதுக்கு முன்னாடி தலையிலயே உடம்புலலாம் எண்ணெய வச்சுட்டு, அதுக்கு மேல எங்க அம்மா வந்து ஜிஞ்சர வந்து நல்லா இடிச்சு எண்ணெயில போட்டு பொரிச்சு குடுப்பாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து சாமிய நமஸ்காரம் பண்ணி, சாமிக்கு முன்னாடி பெரிய தாம்பாளத்துல வந்து மஞ்சள், குங்குமம்லாம் காலர்ல தடவி இருக்கும் ட்ரெஸ். அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு குடுகுடுன்னு கீழ ஓடி வந்து, முதல்ல பெரிய சரவெடியா எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. யாரு வைக்கிறாங்களோ அந்த ஸ்ட்ரீட்லயே அவங்க தான்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாரி ஏரியா பசங்கள்ட்ட சண்டை போட்டு பெட்டு வச்சு எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்க எத்தன பேர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நான் பயங்கரமா பண்ணியிருக்கேன் இந்த வேலையெல்லாம். அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த டே என்னென்ன பட்டாசு இருக்கோ அத சேர்த்து அதுக்கப்புறம் ஒண்ணொன்னா பொறுமையா வெடிக்கிறதுல ஒரு தனி குஷி தான். ஸ்வீட் நான் பெருசா பண்ணல. அந்த மாலாடு மட்டும் தான் பண்ணேன். இந்த ஸ்பினாச் முறுக்கும், ராகி முறுக்கும் வந்து சிந்துவின் சுவை சிந்து கிட்டேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த சாரி நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என் தம்பி கல்யாண டைம்ல எடுத்தேன். ஏதோ ஒரு ஈவென்ட்க்கு கட்டலான்ட்டு. அதையே நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்னும் கட்டவே இல்ல அப்படிங்கிறதுனால. இது வந்து அண்ணா நகர்ல இருக்க வரமகாலட்சுமில எடுத்தேன். வைர ஊசி புடவை. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.